போயிட்டு ரீடிங் டெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் பேசிக் டாஸ்க்கே ஒரு 42 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்காக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது 1 hour. இந்த 42 கொஸ்டின்ஸையுமே ஒரு 3 பார்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது பார்ட் A 20 கொஸ்டின்ஸ், அதை நம்ம 15 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்ட் B அண்ட் C, B வந்து 6 கொஸ்டின்ஸ், C வந்து 16 கொஸ்டின்ஸ், டுகெதர் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் டாஸ்க். இப்போ இந்த 3 பார்ட்டையுமே நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் வைஸ் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட் A ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், பார்ட் B மாட்ரேட், பார்ட் C கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இப்போ இங்கே பார்ட் A இவ்வளோ ஈஸியாக இருந்தாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் இங்கே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியறதில்ல. ஸோ அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா டைமிங். அதாவது இங்கே 20 கொஸ்டின்ஸையுமே 15 மினிட்ஸ்க்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணோம். ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் கூட கிடையாது. ஸோ அதுக்கு அதாவது ஒரு 45 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுதான் இங்கே கஷ்டமான டாஸ்க்கே. ஸோ இப்போது உங்ககிட்ட ரீடிங்கை ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் இந்த ரீடிங்கை கம்ப்ளீட் மட்டும் பண்ண போதும். அதாவது இந்த 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் பண்ண போதும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாராலையுமே பண்ண முடியுங்க. ப்ராப்ளம் இந்த 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான். பட் இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக 12 to 13 மினிட்ஸ்லேயே உங்களால் இந்த பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும் பை ஃபாலோயிங் சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்போது இந்த 20 கொஸ்டின்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே 3 கொஸ்டின் டைப்ஸாக இது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 to 6 ஆர் 1 to 7 வந்து மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுவோம். தென் 7 to 8 இல்லைனா 7 to 14 ஆர் எல்ஸ் 8 to 15. ஸோ இதை வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸாக இருக்கும். தென் 15 to 20 அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டைப் கொஸ்டின்ஸாக இருக்கும். இதான் வந்து கொஸ்டின்ஸோட ஆர்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸையுமே அப்ரோச் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ஃபாலோ சம் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது ஓவராலாக சம் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக எஃபெக்டிவாக உங்களுக்கு இதை 12 to 13 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இங்கே இந்த ரீடிங் பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக 2 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று OET அஃபிஷியலாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், இன்னொன்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணுவீங்க, அதாவது OET படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுவீங்க. அண்ட் தென் 2 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 மினிட்ஸ் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய another 5 மினிட்ஸ் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டைப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அதாவது 30 to 60 செகண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 8 to 20 டைரெக்டாகவே வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவீங்க. இதுக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் அதாவது கொஸ்டின் நம்பர் 1 to 7 மேட்ச் த ஃபாலோவிங் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆர்டர், இந்த ரெண்டில் வந்து எந்த ஆர்டர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் நல்லா இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல்ஸை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக உங்களுக்கு ப்ராப்பராக காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. அதாவது ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற இருக்கக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸே ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அதே இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இப்படி இருக்கிறது இல்லை. அதாவது எல்லாராலையுமே ப்ராப்பராக இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் A to டெக்ஸ்ட் D ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களால் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸில் பண்ணலாம். அதாவது கொஸ்டின் நம்பர் 8 to 20 ஃபர்ஸ்ட் அண்ட் தென் 1 to 7 நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூட்டபிளான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஆன்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமே ஒரு 6 ஸ்டெப்ஸ் மெத்தட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அகெயின் உங்களால் ஒரு 12 to 13 மினிட்ஸுக்குள்ளாடி இந்த பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுவீங்க. தென் டைரெக்டாக கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. தென் நம்பர் 3 கொஸ்டின்லேருந்து கீவேர்ட் சூஸ் பண்ணுவீங்க. நம்பர் 4 எந்த டெக்ஸ்ட்டில் ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவீங்க. நம்பர் 5 ஸ்கேன் பண்ணுவீங்க. நம்பர் 6 நீங்கள் ஒரு பிளேஸில் இப்போ ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் எந்த மெத்தடை எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்கை எப்படி பண்ணுறது, ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எக்ஸாக்டாக அப்படின்னா என்ன, ஸோ இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மை நேம் இஸ் Verlin from Target Nurse Academy. Let's begin. First of all, skimming அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். ஸோ ஸ்கிம்மிங் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a form of rapid reading to get the specific information inside the text or the passage that you are reading. ஸோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் மீன்ஸ் இப்போ இதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்களே, அதாவது இதில் 10 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் பேஜில் அதோட ஹெட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் இருக்கும். இன்பிட்வீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் நியூஸ் இருக்கும், அண்ட் தென் ரீஜனல் நியூஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜஸ்லையுமே ஒரு இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுது ஓவராலாக இந்தந்த பேஜில் வந்து இந்தந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டாப்பில் இந்தியா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், பாட்டம் வரும்போது இன்டர்நேஷனல் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் ஒரு 1 minute ரீட் பண்ணுறீங்க டாப் டு பாட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து 10th பேஜ் வரைக்கும் ரீட் பண்ணிட்டு அது ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இதுதான் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒயிட் ரீடிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் டெக்ஸ்ட் ஏலேருந்து டெக்ஸ்ட் டி வரைக்கும் ஜென்ரலாக என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றது தான் இந்த ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏல வந்து டெஃபினிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட், சஜஷன், ரெக்கமெண்டேஷன், ரிசல்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இன்பிட்வீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டெஃபினிஷனோட டிஸ்கிரிப்ஷன் தான் மோஸ்ட்லி டெக்ஸ்ட் பி அண்ட் டெக்ஸ்ட் சியில் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது. இப்போ ஸ்கேனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அகெயின் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரேபிட் ரீடிங் டு ஃபைண்ட் அ ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இன்சைட் த பேசேஜ்னு சொல்லலாம். ஸோ அதாவது இங்கே இதையுமே எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டோட மீனிங்கை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ரீட் பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த லெட்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா வேர்டையுமே ரீட் பண்ணாலுமே எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வேர்டோட மீனிங் தெரியணுமோ அந்த வேர்டை ஃபோக்கஸ் பண்ணி ரீட் பண்ணுவீங்க. இதை தான் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது போயிட்டு ரீடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹெட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட்லேயே டெவலப் சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், இப்போ WH கொஸ்டின்ஸாக இருக்கும், வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸாக தான் வந்து உங்களோட ஒரு சென்டென்ஸுமே இருக்குது. அதாவது இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸுமே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காசஸ், வாட் ஆர் தி காசஸ்ன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா காசஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இட் மீன்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுறது ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அங்கே ப்ரொவைட் பண்ணுறது நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிறது. இப்போது நம்ம போயிட்டு ரீடிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் சேர்த்து பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிம்மிங் தனியாக ஸ்கேனிங் தனியாக பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இப்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 3 minutes பண்ணுறவங்களும் இருக்காங்க, 60 seconds பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஷார்ட் டியூரேஷனில் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 to 60 seconds இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். ஸோ இதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஹெட்டிங்கை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்கள் பிரெயின் அதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சப் ஹெட்டிங் பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கிளியராக ரீட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ், எஸ்பெஷலி இப்போ புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டிப்பாக ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த புல்லட் பாயிண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி அந்த லாஸ்ட் சென்டென்ஸில் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அதாவது போல்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இயர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இப்போ அன்யூஷுவலாக ஒரு நெய்மை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைக் காமனாக இல்லாமல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ரீட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் டேப்லெட் காலம்ஸ், ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலுமே இதையுமே ஃபோக்கஸ் பண்ணி ரீட் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி டெக்ஸ்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டெக்ஸ்ட் டி வரைக்கும் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கிம்மிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் வியூக்காக ரீட் பண்ணுவீங்க. ஸ்கேனிங் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டீப்பாக பண்ணுவீங்க. ஸ்டில் இப்போ இங்கே ஸ்கேனிங் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், அதாவது வேர்ட் பை வேர்ட் ரீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் மெயின் திங்ஸ், அதாவது மெயின் நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணி ரீட் பண்ணாலே ஓவராலாக அதில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணும்போது உங்கள் பிரெயின் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகுது, அதாவது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு அத்லெட் ஒரு 1 kilometer ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் தென் வார்ம் அப் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மூலமாக அவங்களோட பாடி அதுக்கு தயார்படுத்திப்பாங்களா. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுறது மூலமாக ஸோ ஓவராலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும், ஆன்சர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் செகண்ட் என்ன அப்படின்னா, ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுறது மூலமாக இது உங்களுக்கு டைமை சேவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஸ்டின் நம்பர் 8ஓட ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக அது வந்து டெக்ஸ்ட் சியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போது யூஸ்வலாக ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணல, இல்லைனா எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டெக்ஸ்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது டெக்ஸ்ட் ஏலேருந்து டெக்ஸ்ட் டி வரைக்கும் ரீட் பண்ணுவீங்க. இன் சம் கேசஸ் டெக்ஸ்ட் டியில் தான் ஆன்சர் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் பி அண்ட் டெக்ஸ்ட் சி ரீட் பண்ணி, அதாவது அங்கே ஆன்சர் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது, லைக் டைம் வேஸ்ட் தானே. பட் இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமல் இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக பண்ணணுமா? பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இனிஷியலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எஃபர்ட்டை போட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் இப்போ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஏன்னா ஓவராலாக ப்ராப்பராக நீங்கள் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் அதுக்கு பிறகு ப்ராப்பரான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இங்கே உங்களால் அந்த டைமுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இனிஷியலாக அது உங்களுக்கு ஸ்ட்ரகிளாகவே இருந்தாலும், அதாவது ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இந்த சிச்சுவேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸ்டில் இந்த 30 செகண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை 60 செகண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக டூ ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் ப்ராப்பர்லி. அது ஃபர்ஸ்ட்டு வந்து இதையே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் மட்டும் ப்ராப்பராக 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ்க்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆவரேஜாக 30 செகண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஓவராலாக உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். ஸோ இஃப் யூ know more about the courses that you offer at Target Academy, as usual you can contact this number. See you soon in the next video. Bye bye.